அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 254, 255 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் இவங்க அந்த ஃபேரி பூலுக்கு போனாங்க இல்லையா, அங்கே தான் முடிஞ்சிருக்கும். இப்போது இந்த ஃபேரி பூலுக்குள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது இவன் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்பிரிட் சொல்லுது, அந்த பூலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபேரி மெடிசன் இருக்குது, அட்லீஸ்ட் 10,000 வருஷம் வயசாவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த சீக்ரெட் ரெல்மை வந்து ஓப்பன் பண்ணி இவங்க உள்ளுக்குள்ளே போகிறாங்க. நம்ம பறவையா நானும் வரேன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுது. இந்த ஸ்வாட் இருக்குது பாருங்க, அதுவுமே பின்னாடியே போகுது. உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா ஃபயர் எனர்ஜி பயங்கரமாக இருக்குங்க. அங்கே ஃபயர் டோர்னடோலாம் இருக்குது. இந்த ஒரு பறவை சும்மா இல்லாமல் எப்பவும் போல் பறந்துட்டு போய் இந்த ஒரு ஃபயர் வந்து லைட்டாக எரிச்சு விட்ருமா, மாஸ்டர் இங்கே ஃபயர் எனர்ஜி பயங்கரமாக இருக்குது அப்படிங்குது. அதான் பார்த்தாலே தெரியுது, நீ எதுக்கு போன? அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, இந்த ஒரு இடம் வந்து ஏன்ஷியன்ட் பேட்டில் ஃபீல்ட் தான், இந்த இடத்துல ஏகப்பட்ட ப்ரொஹிபிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கான். இவங்களோட ஆன்செஸ்டர் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு இடத்த வந்து பிளாக் பண்ணி இந்த ஒரு இடத்த ஒரு சீக்ரெட் ரெல்மா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துக்குள்ளே ஏகப்பட்ட ப்ரொஹிபிஷன்ஸ் இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் உள்ளுக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க. வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான், அவங்க கதி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இந்த பறவை என்ன கேட்குது, அப்போ உங்கள் ஆன்செஸ்டர்லாம் பயங்கர ஸ்ட்ராங்கா அப்படின்னு கேட்குது. இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, ஆமாம் அவங்க தெரியுமா, இந்த 33 உலகத்துலையும் அவங்க தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்ல, நம்ம பறவை என்ன கேட்குது, அப்போ நிறைய ட்ரெஷர்ஸ் விட்டு போயிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி திரும்ப கேட்க இந்த பொண்ணு உம்முன்னு ஆயிட்டா. என்னம்மா அப்படின்னு கேட்டா, ட்ரெஷர்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபார்பிடன் லேண்டில் இருக்குது, டெஸ்டின் சன் வந்தால் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறா. இந்த பறவை அப்படியே யோசிக்குது. யோசிச்சுட்டு என்ன சொல்லுதுன்னா, அப்போ நான் தான் டெஸ்டின் சன், ஏன்னா அங்கே கூட்டு போ அப்படின்னு சொல்லுது. நம்ம ஹீரோ பார்க்குறான், நீ வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டல அப்படின்னு கேட்குறான். இப்போ இவன் என்ன சொல்கிறா, நீ தான் டெஸ்டின் சன்னாக இருந்தனா உன்னை நாங்கள் தடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறா. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லின்ஃபன் கேட்குறான். ஆக்சுவலாக இவங்களோட ஆன்செஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாக்குறுதி மாதிரி கொடுத்துருக்காரு. அதாவது அடுத்த ஜென்ரேஷனில் கண்டிப்பாக ஒரு டெஸ்டின் சன் வருவான், வந்து இங்கே இருக்க ட்ரெஷரை எடுத்து அந்த ஈவில் கிங்கை கொண்டு இவங்க எல்லாருமே இங்கேருந்து வெளியில் கூட்டிகிட்டு போவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதி. நம்ம செல்வராகவன் எடுத்த 1001 கதை மாதிரியே இல்லை கேட்குறதுக்கு. இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, ஆனால் அதெல்லாம் சொல்லி பல ஆயிரம் வருடங்கள் ஆகிப்போச்சு, யாரும் வரலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ லின்ஃபங்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்வாட் ஸ்பிரிட் அது என்ன பண்ணுது, அங்கே ஒரு ஃப்ளவரை கை காட்டுதுங்க. அது ஒரு டிவைன் ஃப்ளவர். இவனுமே பார்க்குறான், இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அட்லீஸ்ட் 3000 வருஷமாவது வயசு இருக்கும் இதுக்கு அப்படிங்கிறான். இந்த ஒரு பொண்ணு அதை பார்த்தோன்னு பதறி போகிறாங்க. அவன் என்ன சொல்கிறா, அதை சுற்றி வந்து பயங்கரமான ப்ரொஹிபிஷன் இருக்குது, அது எடுக்கிறதுலாம் அவ்வளோ சுலபம் கிடையாது அப்படிங்கிறா. ஆனால் லின்ஃபங் என்ன சொல்கிறான், அந்த ஒரு ஃப்ளவர் நம்மளோட ஸ்ட்ரென்த்தை வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, அந்த ஒரு ஃப்ளவர் எடுக்கிறது அப்படிங்கிறது சூசைட் பண்ணுற மாதிரி, ஏகப்பட்ட பேர் அங்கே இறந்து போயிருக்காங்க. இதுக்கப்புறம் அவள் இன்னொரு விஷயம் சொல்கிறா, ஆக்சுவலாக ஆன்செஸ்டர் உன்னை ஈஸியாக இங்கே அமிச்சாங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது, இங்கே ஏகப்பட்ட ப்ரொஹிபிஷன்ஸ் இருக்குது, சாதாரண மனுஷனால எடுக்க முடியாது, அதனால தான் அவங்க கான்ஃபிடென்ட்டாக உன்னை இங்கே அமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்கிறா. எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கூட லின்ஃபங் என்ன சொல்கிறான், ஆமாம்மா சொல்ல மறந்துட்டேன், அந்த ஒரு ஃப்ளவர் வந்து உங்கள் ஆன்செஸ்டரை க்யூர் பண்ணுறதுக்கு கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறான். இந்த பொண்ணு அப்படியே பார்க்குறா, நான் சொன்னது உன் காதில் விழுந்துச்சா இல்லையா அப்படிங்கிறா. ஏன்னா அது எடுக்கிறது கஷ்டம், அந்த ஆன்செஸ்டரே ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்களால எடுக்க முடியல. இவனா சொல்கிறான், பரவாயில்ல நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறான். இவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பறவை என்ன சொல்லுது, அதெல்லாம் என் மாஸ்டருக்கு ஈஸிங்க, அவர் பார்த்து பாருங்க அப்படிங்குது. இருந்தாலுமே இவனுக்கு என்னன்னா, இந்த உலகத்தில் ப்ரொஹிபிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவனுக்கு தெரிஞ்சுக்கணும். சரி அதை பிரேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இப்போ உள்ளுக்குள்ளே இருந்து அந்த டிராகன் பேசுது. அந்த ஒரு ஃபயருக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிவைன் ஸ்டோன்ஸ் இருக்கான். இவன் அப்படியே பார்க்குறான், ஆமாம் டிவைன் ஸ்டோன்ஸ் இருக்குது. இப்போ அந்த சீனியர் கிட்ட கேட்குறான், அதாவது அந்த டிராகன் கிட்ட, உங்களால் இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை உடைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் ஈஸியாக உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லுது. அடுத்து அவன் என்ன தெரியுமா கேட்குறான், போன முறை சண்டை நடந்ததில் எதுக்கு என்னை விட்டுட்டு போனேன் அப்படின்னு கேட்குறான். அந்த டிராகன் என்ன சொல்லுதுன்னா, இல்லை நான் வந்து முன்ன மாதிரி இப்போ ஸ்ட்ராங்காக இல்லை, சரியா, அந்த டிவைன் ஸ்டோனை மட்டும் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, நான் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுவேன், அதுக்கப்புறம் நான் யாரை பார்த்தா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்குது. இப்போது இன்னொரு பக்கத்தில் ஒருத்தன் அடி வாங்கிட்டு போனான் பார்த்தீங்களா, அவன் இன்னொருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக போயிருக்கான். அவன் யாரை பார்க்க போயிருக்கானா, அந்த பர்சனோடைய பேர் வந்து ஜியான்ஷியாங். ஆனால் அங்கே இருக்கவன் என்ன சொல்கிறான், இல்லை டீச்சர் வந்து இங்கே இல்லை, அவர் வந்ததுக்கப்புறம் என்ன பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் என்ன சொல்கிறான், இல்லை இந்த மாதிரி ஆன்செஸ்டருக்கு அடிபட்டிருக்கு, அவங்கள ஃபாரின் கிளானை சேர்ந்தவன் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னது ஃபாரின் கிளானை சேர்ந்தவனா, எங்கே விலாவரியா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவன் கேட்க, எப்பவும் போல் இவனுங்க ஒரு கதையை சொல்கிறானுங்க. மொத்தத்தில் எவனுமே உண்மையை பேச மாட்டானுங்க போல தெரியுது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பையனை காட்டுறாங்க. இவன் வந்து நம்ம ஸ்வாட் பெவிலியனை சேர்ந்தவன். இந்த 3 ஸ்வாட் செக்டார் இருக்காங்கல்ல, அதில் ஒரு செக்டாரை சேர்ந்தவன். அவன் என்ன பண்ணுறான், நம்ம உலகத்தோடைய அந்த கல்டிவேஷன் டெக்னிக்ஸ் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒருத்தன் கையில் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த ஒரு ஆள் பேர் தான் பார்த்தீங்கன்னா ஜியான்ஷியாங். இந்த ஆளை பார்க்கறதுக்கு தான் வெளியில் அந்த ஆள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த பையன் எதுக்காக நம்ம உலகத்தோடைய டெக்னிக்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தான் அப்படின்னா, இதை கொடுத்து அங்கே வந்து ஸ்டூடெண்ட்டாக மாறி அங்கே இருக்க மெத்தட்ஸை பயன்படுத்தி சீக்கிரமாக காடாக மாறிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவனுக்கு. இங்கே நம்ம லின்ஃபங் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், அவனை சுற்றி ஒரு ஷீல்டை போட்டு அந்த ஒரு டார்னடோக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பார்க்குற ஆச்சரியமா, அந்த சமயத்தில் ஒரு டார்னடோ பார்த்தீங்கன்னா இவனை அட்டாக் பண்ணுற மாதிரி வருது. கத்தி எடுத்து அந்த டார்னடோ 2ஆக பொழந்துருவானா. இவளுக்கு ஒன்றும் புரியல, என்னடா அவன் டார்னடோவெல்லாம் 2ஆக பொழந்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. இதெல்லாம் பத்தாததுக்கு கடைசியாக என்ன பண்ணுறான், அந்த ஒரு டிராகனை வெளியில் கொண்டு வந்து அந்த டிராகன் அங்கே இருக்க எனர்ஜிலாம் உறிஞ்சிருமா. அதுக்கப்புறமா ஏதோ பூசணிக்காவை பொழக்கிற மாதிரி அந்த ஒரு ப்ரொஹிபிஷனை கீழ்ச்சி போட்டாங்க.
இவளுக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை இவன் தான் டெஸ்டன் சன்னா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிக்கிறா. இப்போ மொத்தத்தில் லின்ஃபங் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கிட்ட போயிட்டான். அந்த ஒரு டிராகன் என்ன சொல்லுது, ஃப்ளவர் உனக்கு, கீழே இருக்க டிவைன் ஸ்டோன் எனக்குன்னு சொல்லிட்டு கீழே போயிடுச்சு. இந்த பறவை பார்க்குது, அந்த ஒரு டிராகன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் தேவையானப்போ நமக்கு உதவி செய்ய மாட்டேங்குது. இந்த மாதிரி எதனா வேல்யூபிளாக கிடைச்சா மட்டும் வெளியில் வந்து வேலையை பார்க்குது அப்படிங்கிறான். அதான் லின்ஃபங் சொல்கிறான், இந்த ஒரு சீனியர் வந்து மற்ற ஸ்பிரிட்ஸ் மாதிரி கிடையாது, இன்னும் அவரோட ஸ்ட்ரென்த் வந்து ரீகேன் ஆகலை. ஸோ ஏதாவது பிரச்சனைனா நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறான். அந்த ஒரு டிவைன் ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்குங்க. அது ஒரு ஃபயர் பேர்ட் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு. லின்ஃபங் வந்து அவனோட ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப ஈஸியாகவே அந்த ஒரு ஃபயர் பேர்டை டிஃபீட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ அது எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா உடனே இந்த ஸ்வாட் ஸ்பிரிட் வெளியில் வந்துருமா. இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்குது. என்னங்கடா எது எடுத்தாலும் எவனாவது பிடிங்கிட்டு போய்கிட்டே இருக்கீங்க, சரின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டான்ப்பா. இப்போ அடுத்து வந்து அந்த ஒரு ஃப்ளவரை இவன் எடுத்துக்கிறான். நம்ம பேர்டு என்ன பண்ணுதுன்னா அங்கே இன்னொரு ஃப்ளவர் இருக்குது, அதையுமே கொண்டு வந்து கொடுக்குது. லின்ஃபங் என்ன பண்ணுறான், இந்த ஒரு டிவைன் ஃப்ளவர்லேருந்து ஒரு 2 இதழ் எடுத்து பறவைக்கு கொடுக்குறான், நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ அப்படின்னு. இந்த ஸ்வாட் கேட்குது, எனக்கும் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கும் ஒரு இதழை பிச்சு கொடுக்குறான்ப்பா. அதுக்கப்புறம் இவனும் பார்த்தீங்கன்னா உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்ககிட்ட தான் ஏகப்பட்ட டெக்னிக்ஸ் இருக்குல்ல, அந்த ஹெவன் அண்ட் எர்த் எனர்ஜி எல்லாத்தையுமே மொத்தமாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணுங்கள்லாம் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு டிராகனு அங்கே இருக்க டிவைன் லிக்விடெல்லாம் குடிச்சிட்டு மேலே வருது. எப்பா டிவைன் லிக்விட் வேறு லெவல்ப்பா அப்படிங்குது. இவனை பார்த்துட்டு பரவாயில்லையே, உன்னோட டெக்னிக்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுது. இப்போ அந்த இடத்துக்கு பயங்கரமான லைட்னிங் வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ட்ரைபுலேஷன் வருது அப்படின்னாலே இவன் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக ரீச் ஆகிட்டான் அப்படின்னு அர்த்தம். லின்ஃபங் என்ன பண்ணுறான், அந்த ஒரு லைட்னிங் வருதுல்ல, மொத்தத்தையும் தன்னுடைய உடலில் வாங்கிக்கிறாங்க. இந்த ஒரு பொண்ணுங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா பண்ணுறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அவன் தான் தெரியுமே ஏதாவது ஏடாகணும் பண்ணிக்கிட்டு இருப்பான்ல, அவனுக்குள்ளே இருக்க அந்த டிவைன் ட்ரீ இருக்குது பாருங்க, அதுவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிவைவ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ இவன் அடுத்து பண்ணுறான் பாருங்க, அதுதான் வந்து உச்சகட்டம். இந்த ஒரு லைட்னிங்கை ஸ்டடி பண்ணணுமா, அதாவது இது ஸ்டடி பண்ணி நல்லா கற்றுக்கிட்டா இதை வந்து நம்ம பயன்படுத்தி சண்டை போடலாம் அப்படிங்கிறாங்க. அவன் அந்த லைட்னிங்கை பற்றி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட போய்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணுங்க 2 பேரும் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலுமே லின்ஃபங்க்கு வருத்தம், சே டெக்னிக்கை முழுசாக படிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். அந்த டிராகன் என்ன சொல்லுது, உனக்கு இன்னும் டைம் இருக்குடா, நீ இன்னும் ஸ்ட்ராங் ஆக வேண்டியிருக்கு, கண்டிப்பாக நீ ஃபியூச்சரில் கற்றுப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்போ ஓரளவுக்கு இவன் ஸ்ட்ராங் ஆகிட்டான்ல, அடுத்து டாலிஸ்மனை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிறான். இன்னொரு பக்கத்தில் இவங்க மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்கல்ல, அந்த மனுஷன் என்ன சொல்கிறான்னா, நான் உனக்கு உதவி செய்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படிங்கிறான். என்னடா கண்டிஷன் அப்படின்னா, நீ வந்து ஆன்சஸ்டர் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபார்பிடன் லேண்டை எனக்காக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். இவர் என்ன நினைக்கிறாரு, உள்ளுக்குள்ளே போய் அங்கே இருக்க ட்ரெஷரை எடுத்துட்டா இவங்க எல்லாரையும் இங்கேருந்து வெளியில் கூப்பிட்டு போயிடறாராமா. எவ்வளோ காலத்துக்கு தான் இங்கே அடைஞ்சிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த மனுஷனை ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அவனுக்கு என்னன்னா, லின்ஃபங் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை, ஆனால் வந்து அவன் காட் லெவல் வெப்பன்ஸ் எல்லாம் வச்சிருக்கான். அப்போ அந்த வெளி உலகம் எந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். வெளியில் போய் அடி வாங்குங்க சார், அப்போ தான் தெரியும். ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ மொத்த கும்பலும் கிளம்பிங்க தான் வருது. வந்த உடனே அந்த காவலாளி இருக்கான்ல, மற்றவங்களெல்லாம் விட்டுட்டான். இந்த ஒருத்தனை மட்டும் கையை காட்டி, இங்கே பாரு நீ வந்து உள்ளுக்குள்ளே வரதுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிறான். ஆனால் அந்த நக்கல் பிடிச்சவன் இவனை அட்டாக் பண்ணுவானா. இப்போ உள்ளுக்குள்ளே இருந்தும் ஆட்கள் வந்துட்டாங்க. வந்து என்ன கேட்குறாங்க, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான், நான் ஆன்சஸ்டரை பார்க்க வந்திருக்கேன், அதே சமயத்தில் இந்த ஃபாரின் ப்ராக்டிஷனரை கொலை பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிறான். யார், நம்ம ஹீரோ தான் சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் ஆன்சஸ்டர் கிட்ட சொல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆள் சும்மாலாம் வரமாட்டானே, இவனுங்க ஏதோ ஒன்று ப்ராமிஸ் பண்ணியிருக்கானுங்க, நீ முதல்ல கூஃபங்க்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்துரு, நான் போய் இவங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, லின்ஃபங் என்ன பண்ணுறான், அங்கே இருக்க கொஞ்சம் ஃபேரி லிக்விடை வந்து எடுத்து வச்சுக்கிறான். ஏன்னா சீனியர் வந்து இன்னும் அன்கான்ஷியஸாக தானே இருக்காங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகும்னு எடுத்து வச்சுக்கிறான். இதே சமயத்தில் இவங்களுக்கு நியூஸ் வருது. இவன் அப்படியே பார்க்குறான், ஏதோ பிரச்சனை போல தெரியுதே அப்படின்னு பார்க்குறான். அங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.